ஏன்னா வரும்போதே சொன்னாங்க இந்த இடத்துல ஸ்டேஜ் போடும்போது காலில் இருந்து ஒரே பிரச்சனைன்னு. இது இப்போ மட்டும் நடக்கல. நம்ம திலீப் வந்து சேப்பாக்கத்தில் எஸ்ஐஆருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது எங்களுடைய மாநில எல்லாருமே வந்து அந்த இடத்துல கலந்துக்கினாங்க. நைட்டு ஒரு 12-1 இருக்கும். நான் திலீப் மற்ற மாவட்ட செயலர்லாம் அந்த இடத்துல நிற்கிறோம். ஒரு 4 அதிகாரிங்க வந்தாங்க. நீங்கள் 3 அடி தான் ஸ்டேஜ் போடணுன்னாங்க. ஏங்க அதுக்கு முன்னாடி திமுக 6 அடியில் ஸ்டேஜ் போட்டது, எங்களை ஏங்க 3 அடியில் ஸ்டேஜ் போட்டுன்னு சொல்கிறீங்கன்னு. இல்லை எங்களுக்கு மேல் எடுத்து உத்தரவுன்னாங்க. நான் ஒன்று கேட்குறேன், நாங்கள்னா புளியார் சரியாக வைக்கிறோம், 2 அடி ஸ்டேஜ் போடு, 3 அடி ஸ்டேஜ் போடணும். மக்களுக்கு உண்டான பிரச்சனையை மக்களிடம் எடுத்து செல்ல தமிழக வெற்றி கழகம் காசு இல்லாம எதுவுமே இல்லாம மக்களுக்கு உழைக்கிற ஒரு கூட்டம். நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது ஐயோ வரும்போது ஒரு காமெடி பார்த்தோம் பாய், மறந்துட்டேன் நான். அதாவது நம்ம அண்ணன் வந்து இந்த வருஷத்தோட அரசியலுக்கு வந்துட்டாரு. நம்ம ஐயா முதலமைச்சர் இந்த வருஷம் தோத்துட்டு சினிமாவுக்கு போக போறாரு பொழுது. ஏன்னா மதுரையில் ஒரு மாநாட்டுக்கு போனார், பார்த்தேன். எங்கள் அண்ணன் வேனில் வரா மாதிரியே வேனில் வரா போல. எங்கள் அண்ணன் இந்த வேனில் துண்டு சுற்றுற மாதிரியே ஒருத்தர் தூக்கி போடுறாங்க. பரவாயில்ல. மேலே ஒரு அக்கா இந்த தொகுத்து வழங்குவாங்க தெரியுமா, அந்த அக்கா இப்போது முதல்வர் வருவார், நீங்கள் எல்லாம் துண்டை தூக்கி சுழற்ற வேண்டும், உங்களுடைய செல்போனை எடுத்து லைட்டை அணைத்து ஆன் பண்ணுங்கண்ணா போல. நான் பார்த்தேன், ஐயா உங்களுக்கு செட்டே ஆகாது. எதுக்கு முன்னாடி போன வாரம் அப்படிதான் என்ன பண்ணாரு, இந்த ரேம்ப் வாக்குன்னு ஒன்று போனார் தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா? ரேம்ப் வாக்குனா என்னன்னா, என் தளபதி அந்த ரேம்ப் மேல வந்தா 10 சிங்கம் சேர்ந்தா எப்படி வருமோ அதுதான் ரேம்ப் வாக்கு. நம்ம கட்சி ஆரம்பிக்க போது நிறைய பேர் சொன்னாங்க, அவருக்கு சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு, கமல் கட்சி ஆரம்பிச்சாரு, ராமராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, இவரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவரு கட்சி ஆரம்பிச்சாரு, இவங்கெல்லாம் காணாம போனாங்கன்னு சொன்னாங்க. நாங்க கட்சி ஆரம்பிச்சு முதல்ல காணாம போன ஒரு கட்சி இந்த ஆமக்கறி கட்சி. அது பேர் சொல்ல நாங்க விரும்பல. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா எடப்பாடி பிரச்சாரத்துக்கே ஓட்டாரு. இந்தியாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் போன தலைவர் யாருன்னா ஐயா எடப்பாடி அவர்கள் மட்டும்தான். 140 வருஷம் காங்கிரஸ், இன்னைக்குதான் திமுக கூட சண்டை போடுது. ஏன்? எங்க அண்ணன் சொன்னாரு, ஆட்சியிலையும் பங்கு தருவேன், அதிகாரத்திலையும் பங்கு தருவேன். இன்னைக்கு சண்டை போடுது. இது பரவாயில்ல. ஒரு அக்கா ஒன்று இருக்குது. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பழம் நழுவி பாலில் விழுந்தது. அந்த பழம் நழுவி பாலில் ஊந்தா எங்களுக்குன்னா, மூக்காச்சாலின் காலில் ஊந்தா எங்களுக்குன்னா வந்தது. ஆனால் நீ என்ன பண்ணீங்க, 4க்கு 4 ரூமில் உக்காஞ்சி அரசியல் பண்றோமா? 4க்கு 4 ரூம்ல உக்காஞ்சி என் தலைவன் அரசியல் பண்ணாலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நாள் 50 லட்சம் பேர் அதை உக்காஞ்சி பார்க்கலாம். எத்தனை பேரு? 50 லட்சம் பேர் உட்காந்து பாக்குறான். எங்க தொண்டர்களை வந்து மத்த கட்சிக்கு விலைக்கு விற்கல. அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, நல்லா சொல்றேன் கேட்டுங்க. எங்க தொண்டர்களை எங்க அண்ணன் யாருக்கிட்டயா அடமான வைக்கல. 200 கோடி சம்பளத்தை தூக்கி போட்டு இந்த மக்களுக்காக நல்லது செய்யணும் வந்த ஒரு தலைவர் எங்கள் தலைவர் அவர்கள்.